என்னையா சொல்லிட்டு இருந்த? இல்லங்கய்யா, சமயக்கார ஆளுங்க காரைக்குடியா இல்ல தஞ்சாவூரான்னு கேட்டாங்க. ரெண்டுமே இல்லையா, சென்னையிலேருந்து புதுசா 2 பேர் வராங்க, கயல் எழில்னு 2 பேர். ஐயா, சென்னையில எவ்வளவோ பிரபலமான கேட்டரிங் ஆளுங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு நீங்க புதுசா யாரையோ கூப்பிட்டுருக்கீங்களே? அதெல்லாம் ரொம்ப பழசியா. புதுசா தொழிலுக்கு வரவங்க புதுமையா ஏதாவது யோசிப்பாங்க. பழைய ஆளுங்களை கூப்பிட்டா அவங்க எல்லா இடத்துலயும் என்ன செஞ்சாங்களோ அதையத்தான் இங்கேயும் செய்வாங்க. ஆனா இவங்க அப்படி இல்லை. புதுசா வரவங்களுக்கு ஆர்வம் இருக்கும், துடிப்போட சாதிக்கணும், நல்லா உழைச்சி பெரிய ஆளா வரணும்னு லட்சியம் இருக்கும்பா. அதனாலதான் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன். ஆமா, அது மட்டும் இல்லாம நாளைக்கு இவங்க பெரிய ஆளா வந்தாங்கன்னு வச்சுக்க, முதல்ல அவங்களுக்கு நாம தான் வாய்ப்பு கொடுத்தோம்னு பெருமையா சொல்லிக்கலாம்ல. அதுவும் வாஸ்தவம் தாங்க. என்ன வாஸ்தவம் தான்? ஒரு கல்யாணத்துல பாராட்டு வாங்கி கொடுக்கறதும் சாப்பாடு தான், திட்டு வாங்கி கொடுக்கறதும் சாப்பாடு தான். விருந்து நிறைவு அமைஞ்சிருச்சுன்னா அந்த கல்யாணமே நிறைவு அமைஞ்ச மாதிரி அர்த்தம். ஐயா, எதுக்கும் நீங்க கவனமா இருங்க. அட்வான்ஸ் கொடுத்ததோட நிறுத்திக்கிங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் எந்த லட்சணத்துல சமைக்கிறாங்கன்னு பார்த்துட்டு மீதி பணத்தை கொடுத்துக்கலாங்க ஐயா. ஐயா, மீச பெருசா இருக்கிற அளவுக்கு அறிவு கொஞ்சம் கூட இல்லையா உனக்கு? உன்னை சொல்லி என்ன, நம்மள நாமளே குறை சொல்லிக்க வேண்டியதுதான். ஏப்பா, இந்த துரசிங்க எங்க போனா? துரசிங்கம்மா? அவர் எங்க போனாருன்னு தெரியலையா? இதை சொல்றதுக்காக உன்கிட்ட கேட்டேன். நல்ல ஆளுங்க என்னை சுத்தி. சரி. இங்க பாரு, அவன் கதையை என்கிட்ட விட்டுரு. சரியாக 10 மணிக்கு வந்து செல்லும். டேய் துரை தம்பி, இந்த வேலையை சொல்லுங்க தம்பி. நான் நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். தோ ரயில்வே ஸ்டேஷன்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தெரியும்ண்ணே, நீங்க நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வரதுக்கு தான் கிளம்பிட்டு இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இங்க வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும். என்ன தம்பி? ஆட உதவியாதுன்னு பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு என்ன விஷயம்னு சொல்லுங்க. வெட்டிட்டு வரணுமா இல்ல தட்டிட்டு வரணுமா? வெட்டி போட்டு வரணும்ண்ணே. என்ன தம்பி சொல்றீங்க? ஆமாண்ணே, சென்னையில இருந்து கிளம்பின மங்களூர் எக்ஸ்பிரஸ் இன்னும் 1/2 மணி நேரத்துல அரக்கோணம் வரும் இல்லையா? ஆமா தம்பி, அந்த ட்ரெயினுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ட்ரெயினுக்கு நீங்க டிக்கெட் போடுறது முக்கியம் இல்ல, அந்த ட்ரெயின்ல இருக்கிற ஒருத்தனுக்கு மேல போறதுக்கு நீ டிக்கெட் போட்டு கொடுக்கணும். என்ன தம்பி சொல்றீங்க? ஆமாண்ணே, நம்ம குடும்பத்துக்கு வேண்டாத ஒரு பையன் என் தங்கச்சியோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்தத்துக்காக வந்துகிட்டு இருக்கான். தம்பி, அவ அரக்கோணத்தை தாண்ட மாட்டான். நீங்க அவன் போட்டோ மட்டும் என் செல்லுக்கு தட்டி விடுங்க. இன்னும் 1/2 மணி நேரத்துல அவனோட பணத்தை போட்டோ எடுத்து சூடோட சூட அனுப்பி வைக்கிறேன். நம்ம தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் கொடுக்கிற பரிசு அதுதான் தம்பி. என்ன பரிசு கரெக்டா வந்து சேரும்ல, சொதப்பிட மாட்டீங்கல்ல? என்ன தம்பி இப்படி கேட்டுட்டீங்க? இந்த பரசுராம ஒருத்தனை பரலோகத்துக்கு அனுப்பாம விட மாட்டான். காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டு உங்களுக்கு போட்டோ அனுப்புறேன், பாருங்க தம்பி. சரிண்ணே, ரொம்ப சந்தோஷம். உங்க போனுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். சரி தம்பி, நல்ல விஷயத்தோட நான் உங்களுக்கு போன் பண்றேன். நான் சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். டேய் டேய், முக்கியமான வேலை வந்திருக்கு. காரியத்தை கச்சிதமா முடிக்கணும். ட்ரெயின் வந்த உடனே கிளம்பிடலாம். தம்பி, அந்த பக்கம் போக வேண்டாம். பாத்ரூம் போறியா? ஆமா. போத இந்த பக்கமா போ. ஏன் இந்த பக்கம் போனா உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, உனக்கு தான் பிரச்சனை. அந்த பக்கம் போனா ஒரு பொண்ணு ஒண்ணு கண்ணத்துல அடிப்பா. யாரை பார்த்து என்ன பேசிட்டு இருக்கிற? நீ என்கிட்ட அடி வாங்கிட்டு தான் போற பாரு. நான் சொல்றது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் விதியை யாரால மாத்த முடியும்? சும்மா இரு, நான் போயிட்டு வந்து உன் தலையெழுத்தையே மாத்துறேன். சும்மாவே இருக்க மாட்டீங்களாங்க நீங்க? தூங்க பேசாம. இந்த கனவு தொல்லை கொசு தொல்லையோட பெரிய தொல்லையா இருக்கு. அதனால கண்டவன்ட்டெல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. வாயை மூடிட்டு இருந்தா இந்த கஷ்டம் எல்லாம் வருமா? கரெக்டு தான்.
மனைவி சொல்லு மந்திரம். பேசாம வேடிக்கை பார்த்துட்டு வாங்க, தூங்கி தொலைக்காதீங்க. ஏய் ராஸ்கல், பொண்ணுங்க மேல கை வைக்கிறதுக்குன்னு ட்ரெயின் ஏறி வரீங்களாடா? ஏய், இப்போ எதுக்கு மேலே அடிச்சா? ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி போக்சோல உள்ள தள்ளிடுவேன். எதுக்கு இந்த புள்ள என்னை அடிச்சது? இப்ப இவ்வளவு அடிச்சா இவ்வளவு எதுவும் சொல்றா? போடான்றல. போடா. தம்பி, என்ன நான் சொன்னதை கேட்டியா? கண்ணத்தடி சிறப்பா இருந்துச்சா? ஐயா, நீங்க சாதாரண ஆளே கிடையாது. நீங்க முற்றும் உணர்ந்த முருகர். இனிமே உங்க பேச்ச மீறவே மாட்டேன். நான் ஆளை விடுங்க, நான் எங்கேயாச்சும் ஓடி போயிடுறேன். சிங்காரம்னா கொக்கா? ஐயோ ஐயோ, ஏங்க தூங்கிடாதீங்க, தூங்கிடாதீங்க, இருங்க இருங்க, தூங்கிடாதீங்க. கனவு கண்டே உயிரை வாங்கிடுவீங்க. இருங்க, தூங்கிடாதீங்க. இந்தாங்க, ஏங்க இத பிரிச்சு ஒண்ணு ஒண்ணா எண்ணி தின்னுங்க, தூங்காதீங்க. இதுக்கு ஒரு ஆள் வேணுமா? இந்தாங்க, ஒண்ணு ஒண்ணா தின்னுங்க, எண்ணிக்கிட்டே இருக்கணும், தூங்க கூடாது. தூங்காம திங்கணும், என்னங்க முழிச்சுக்கிட்டே தின்னுங்க. யோ, தூங்க கூடாது. என்ன யோ, என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்க? என்ன பார்த்தா என்ன கேன பையன் மாதிரி தெரியுதா? கேன பையன் மாதிரி இல்ல, காமெடி பீஸா தெரியல. யோ, என்ன கிண்டல் பண்ணாத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கோவப்படாத தம்பி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாவ போற. 2 சம்சாவுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைச்சேன். அதனால என்ன மீறி சிரிப்பு வந்துருச்சு. யோ, என்னைய உளர்ற? நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறேனா? நீ மட்டும் இல்ல, ட்ரெயின்ல இருக்கிற எல்லாருமே சாவ போறீங்க. ஐயோ, இந்த தவளவாயை மறுபடியும் வீதியை கிளப்புறானே. ஓஹோ, எல்லாரும் சாவாங்க, நீ மட்டும் சாகாம இருப்ப. எனக்கு என்ன, நான் பூ மாதிரி என் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு அரக்கோணம் ஸ்டேஷன்ல இறங்கிருவேனே. யோ, சும்மா பீதியை கிளப்பாத சொல்லிட்டேன். எதுவா இருந்தாலும் விவரமா சொல்லு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ட்ரெயின்ல பாம்பு வெடிக்க போகுது. ஐயோ, ஏங்க